ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர்ல இருந்து பாருங்க உங்களுக்கு என்ஜிஆர்ஐ துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் இளநிலை உதவியாளர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க 12த் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 38,900 உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிலையும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருங்கிற கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 19,900 60,200 வரைக்கும் சேலரி இருக்கும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்கள் பர் மந்த்துக்கு வந்து 38,907 ரூபாய் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து சேலரி வந்து வரும். 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பாருங்கள் 52,755 ரூபாய் வந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து வரும். 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதேமாதிரி கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸோ ஜாபோட ப்ரொஃபைல் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு டைப்பிங் நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது வந்து 2 பேப்பராக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுவுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. OMR பேஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். அப்படி இல்லைனா CBT மெத்தடில் கூட வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 2 கேட்டகரிக்குமே தனித்தனியாக வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டாக வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 2யுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ngri.res.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூ. 500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். இதில் SC, ST, PWD அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த ரூ. 500 வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.